இன்னொன்று சொல்கிறாங்க, காலக்கெடு நினைச்சிருக்கிறாங்கல்ல, அதை நீதிமன்றம் நாடாளுமன்றத்துக்கு பரிந்துரைச்சிருக்கலாம். இது இது இவங்களே எடுத்ததும் தவறு அப்படிங்கிறாங்க. அதாவதுங்க, ஒரு ஆக்ட் சைலண்ட்டாக இருந்தால் இல்லை கான்ஸ்டிடியூஷன் சைலண்ட்டாக இருந்தால் அது நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு ஒரு பவர் இருக்கிறது. நீங்கள் எடுத்துக்குங்க, கேரளா இதே ஒரு பிரச்சனைக்காக உச்ச நீதிமன்றத்தில் நிற்குது. ஏற்கனவே தெலுங்கானா இது கவர்மெண்ட் உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடிட்டு போயிருக்காங்க. அதே போல் பஞ்சாப் கவர்னர் கேஸும் போயிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கர்நாடகா. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் உச்ச நீதிமன்ற கதவை தட்டி கொண்டே இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்துக்கு தெரிகிறது இது ஒரு பெரிய பிரச்சனை. இது ஒவ்வொரு ஸ்டேட்டும் இந்த ப்ராப்ளத்தில் ஃபேஸ் பண்ணிகிட்டே வர்றாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் டைம் லிமிட் இல்லாததுனால இதை நம்ம என்ன வேணால் செய்யலான்னு கவர்னர் இன்டெஃபினட்டாக அந்த பில்ஸை அசண்டு கொடுக்காம பண்ணுறாங்க. ஆகவே ஒரு கால நிர்ணயம் செய்யணும் அப்படின்றது ஏன் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் போட்ட வழக்கில் எங்கள் ப்ரேயரே இருக்கு. எங்களோட ப்ரேயர் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். இந்த நிறைய பேர் பேசுகிறாங்க. அது எங்களோட ப்ரேயரே அதுதான். ஒன் ஆஃப் தி ப்ரேயர் நீங்கள் டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் எங்கள் ப்ரேயர். அதுக்கு ஒன்றிய அரசுலேருந்து எந்தவித கவுண்டரும் போடல. வித்தியாசமான அணுகுமுறை ஒன்றிய அரசு செஞ்சது. அட்டார்னி ஜெனரல் ஆஜரானார். அவங்க வெறும் டாக்குமெண்ட்ஸாக போட்டாங்க. இதற்கு எதிர்த்து ஒரு கவுண்டர் கூட போடலை.